Hello friends, welcome to Unlimited Tech. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 சூப்பர் ஆண்ட்ராய்டு ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் செய்யலாம் தெரியாமலும் இருக்கலாம். எது தெரிஞ்சிருக்கோ இல்லையோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் வந்து குரோமில் இருக்குது. ஃபஸ்ட்டு குரோமில் போய்ட்டு www.google.comனு டைப் அடிச்சுக்கோங்க. டைப் அடிச்சிட்ட பிறகு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதில் நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே வரும்போது லாஸ்ட்டில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சர்ச் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டே வரும்போது ஹேண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதையும் எனேபிள் பண்ணிக்கிட்ட பிறகு ட்ராக் பண்ணி வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கிட்ட பிறகு நிறைய பேருக்கு வந்து டைப் அடிக்க தெரியாமல், இந்த இங்கிலீஷ் தமிழ்லாம் டைப் அடிக்க தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு இந்த ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போது இங்கிலீஷில் வந்து எதையாவது ஒன்று வரைஞ்சா அது அப்படியே வந்து சர்ச் பாரில் வந்து வந்துடும். ரொம்பவே ஒரு சூப்பரான ட்ரிக்குங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரிக் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு டூ ஏ பேரல் ரோல் அப்படின்னு டைப் அடிங்க. என்ன வருதுன்னு நீங்களே பாருங்களேன். ட்ரிக் நம்பர் 3 இந்த ட்ரிக் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்குது. என்ன ட்ரிக்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து நம்ம நிறைய பேசாமல் இருப்போம். நம்மளுக்கு வந்து அவங்கள பிடிக்காமல் இருக்கலாம். அப்போ வந்து அவங்க கூட பேச ட்ரை பண்ணும்போது ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விடுறாங்க. அதை நீங்கள் வந்து யாருக்கும் தெரியாமல், அந்த ஃப்ரெண்டுக்கே தெரியாமல் டபுள் டிக் காட்டிட்டோம்ல, ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கே தெரியாமல் நீங்கள் இதை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வாய்ஸ் மெசேஜை வந்து அப்படியே வேறு ஒரு உங்களுடைய நம்பருக்கோ இல்லை வேறு ஒரு காண்டாக்டுக்கோ அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் அங்கே போய் அதை கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மெசேஜில் வந்து டபுள் டிக்கே காமிக்காது. ரொம்பவே ஒரு ஃபன்னாகவும் சூப்பராகவும் இருக்கும் இந்த ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரிக் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கும் வாட்ஸ்அப்பில் தான் இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பரான ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபோனில் வந்து நீங்கள் ப்ரைவசி எதிர்பார்க்குறீங்க. உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ப்ரைவசி எதிர்பார்க்குறீங்க. ப்ரைவசிக்கு ஒன்றும் வாட்ஸ்அப்பில் பஞ்சமே கிடையாது. பட் உங்களுடைய அந்த வாய்ஸ் மெசேஜ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து யாருக்கும் தெரியாமல் நீங்கள் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் பார்க்கலாம். என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபோனில் வந்து ஏதாவது ஒரு வாய்ஸ் மெசேஜை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அங்கே போய் நீங்கள் உங்களுடைய கட்டை விரலில் வச்சிங்கன்னா உங்களுடைய அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து அந்த ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடும். பட் அந்த வாய்ஸ் மெசேஜ் மட்டும் ஸ்பீக்கர் வழியாக வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்பவே ஒரு சூப்பரான ஈஸியான ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். இது உள்ள நிறைய எலக்ட்ரானிக் இதெல்லாம் இருக்குது, இந்த மல்டி சென்சார்லாம் சொல்லுவாங்க. அதை வச்சு தான் இந்த ட்ரிக்கை வந்து நம்மளால் பண்ண முடியும். ஜஸ்ட் உங்களுடைய கட்டை விரல் மட்டும் போதும். ட்ரிக் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ட்ரிக்காக கூட இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க இந்த ட்ரிக்கை கேட்டுக்கோங்க. பட் இதே நான் வித்தியாசமாக சொல்ல போகிறேன். இந்த ட்ரிக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏதாவது இப்போ நீங்கள் வந்து கூகுள் மீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூகுள் மீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு அசைன்மெண்ட்டை எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் கூகுள் மீட்டை விட்டு வெளியவும் போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா அது எங்கே கட் ஆகிடுமோ நீங்கள் பயப்படுறீங்க. அப்போது வந்து இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ரீசன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து இங்கே 2 டாட்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த 2 டாட்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனுன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்ட பிறகு உங்களுடைய அந்த கூகுள் மீட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களுடைய ஃபோனோடைய டாப்புக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப் வேணும்னா இப்போது வாட்ஸ்அப்பாக இருந்தால் அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி உங்களுக்கு தேவையான எந்த இதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் கரெக்டாக அசைன்மெண்ட்டோ இல்லைனா வேறு ஏதாவதோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். பட் இதை வந்து நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் ஏதாவது காப்பி அடிக்கிற மாதிரி எதையும் பண்ணிடாதீங்க. ஸோ இது சின்ன டிஸ்க்ளைமர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்திருக்குன்னே தெரியல.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு எந்த ட்ரிக் ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து அந்த வாட்ஸ்அப்பில் வந்து அந்த மல்டி சென்சார் ட்ரிக் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த ட்ரிக் பிடிச்சிருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த 5 ட்ரிக்குமே தான் பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு லைக்கும் அந்த ஒரு கமெண்ட்டும் என்ன அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு தூண்டுது. மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் போதுமா? மற்றவங்களுக்கு தெரிய தேவையில்ல. ஸோ ஒரு 4 பேருக்கு ஷேரும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை நம்ம சேனலில் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துருங்க. ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும். அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். ஸோ மீண்டும் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். தமிழில் பேசுவோம், தமிழால் இணைவோம்.